Hi guys, welcome back. So this time I have added Minecraft gameplay என்னோட வாய்ஸ் ஓவருக்கு கூட பிகாஸ் ஐ நோ வெறும் சாட்டை மட்டும் பார்த்துட்டு உங்கள் யாராலையும் ஒரு ஃபுல் வீடியோ பார்க்க முடியலை பிகாஸ் எவ்ரிபடிஸ் பிரைன் இஸ் டீப் ஃப்ரைடு. ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ. யூ வில் லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஐல் see you on the other side. ட்ரேடிங் வீடியோஸ் பார்க்கறது மட்டுமே உங்களை ப்ராஃபிட்டபிள் ஆக்கும் அப்படின்னா யூடியூப் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்நேரம் மில்லியனர் ஆயிருப்பாங்க இல்லையா? ஏன் யாருமே வந்துட்டு மில்லியனரா இன்னும் ஆகல? Why do like everybody combining all of us, why do we all are stuck in the same place? ஏதோ எந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளமா? do we have a strategy problem அப்படி கேட்டா we don't have a strategy problem. நமக்கு வந்து we are all addicted. Addicted to what? We are all addicted to something that is worse than drugs. We are all addicted to information. Everybody loves information. ஸோ நம்ம இப்போ நமக்கு ஹானஸ்டாக நம்மக்கிட்டே நம்ம ஹானஸ்டாக இருக்கோம் அப்படின்னா, நான் என்னோட ட்ரேடிங் கரியரோட ஸ்டார்டிங்லேயே இது நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த மாதம் மட்டும் நீங்கள் எத்தனை ட்ரேடிங் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கணக்கே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ட்ரேடிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரீசன் என்னன்னா, யூ திங்க் தட் நிறைய வீடியோ பார்த்தா நம்ம நிறைய ப்ராஃபிட்டபிள் ஆகலாம், நிறைய ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டா நம்ம 100% வின் ரேட் எடுக்கலாம். ஐசிடி, எஸ்எம்சி, ஆர்டர் பிளாக், எஃப்இஜி, லிக்விடிட்டி, இப்போ கில் ஜோனு, வால்யூம் இம்பேலன்ஸ், சிஆர்டி, ஏபிசிடி, இஎஃப்ஜி, ஜிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 1008 ஸ்ட்ராட்டஜி நம்ம படித்தோம்னா வில் பிகம் ப்ராஃபிட்டபிள் அப்படின்ற ஒரு ஃபேக் ஹோப் நம்ம கிட்ட இருக்கு, விச் இஸ் ரியலி ரியலி ஃபால்ஸ். நமக்கு எல்லாமே தெரியும் ஆல்ரெடி, இதான் உண்மை. ஸோ வி நோ எவ்ரி திங். பட் மார்க்கெட்டில் நம்ம அதை போய் பார்க்குறப்போ நம்ம பிரெயின் ஃப்ரீஸ் ஆகிடும். ஏன் இது நடக்குது அப்படின்னா, கன்சியூமிங் கண்டென்ட் ஃபீல்ஸ் ப்ரொடக்டிவ் டு யூ. ஒரு விஷயத்தை நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. எக்ஸிக்யூஷன் வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்கியாக ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நானே இன்னொரு ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ போடுறேன் அப்படின்னா, அந்த ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோவை பார்க்குறப்போ யூ கெட் டோபமைன். பிகாஸ் யூ திங்க் தட் நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கீங்க. நான் வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறேன், என்னோட லைஃப்பில் ஏதோ ஒன்று மாற்றுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் விச் இஸ் ரியலி ரியலி ஃபால்ஸ். யூ வில் பி ப்ரொடக்டிவ் ஒன்லி இஃப் யூ ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் இன் யுவர் சார்ட்ஸ். ஆனால் யாருக்குமே வந்துட்டு ஒரு சார்ட்டில் ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணும்போது ஆங்ஸைட்டி வந்துடுது. அதனால வாட் டு யூ டூ இஸ் யூ கீப் வாட்சிங் கண்டென்ட். சேம் லைக் வாட்சிங் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் மாதிரி தான் இது. ஆனால் நம்ம அதை என்னன்னு சொல்லிக்கிறோம், வி கால் இட் அஸ் லேர்னிங். லைக் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து நம்ம அதுக்கு ஒரு ஃபேக் கிமிக், ஃபேக் நேம் கொடுத்துக்கிறோம். லேர்னிங், ஐம் லேர்னிங் நியூ திங்ஸ், விச் இஸ் ரியலி ரியலி நாட் ட்ரூ. யூ நோ தட். மோஸ்ட் ஆஃப் யூ நோ தட். வாட் ஐ வில் கால் இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொக்ராஸ்டினேஷன் இன் டிஸ்கைஸ். அது வந்துட்டு ஆக்சுவல் லேர்னிங்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் தான். நீங்கள் தள்ளி போடுறீங்க உங்களோட சக்ஸஸை, ஆனால் அதை வந்து டைரெக்டாக தள்ளி போடாமல் இன்டைரக்டாக தள்ளி போடுறீங்க. ஸோ பேக் டெஸ்டிங்க்கும் ரியல் எக்ஸிக்யூஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேக் டெஸ்டிங்கும் சரி, டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுக்கிறதோ சரி, அதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு அது பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ், ப்ரோ ஃப்ரீ பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் சொல்லுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்லேயே நிறைய வருது வந்து, ப்ரோ ஃப்ரீ பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் சொல்லுங்கள் அப்படின்றதான் நிறைய டிஎம்ஸ் வரும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டால், எல்லாருக்குமே வந்துட்டு ரிஸ்க் ஃப்ரீயாக, எமோஷன் ஃப்ரீயாக, எந்த ஒரு கான்சிக்வன்ஸுமே இல்லாமல் ட்ரேடிங் கற்றுக்கணும். ரீப்ளே மோடில் நம்ம வந்து ட்ரேட் எடுத்து நம்ம ஒரு ஜீனியஸ் மாதிரி ஃபீல் ஆகணும். ஆனால் லைவ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறப்போ, லைவ் மார்க்கெட் அஃப்கோர்ஸ் இட் வில் எக்ஸ்போஸ் அஸ் ஆல். ஸ்ப்ரெட்டு, ஸ்லிப்பேஜ், நியூஸு, ஃபியரு, க்ரீடு அப்படின்னு சொல்லிட்டு 1008 விஷயம். ரியல் சைக்காலஜி வந்து இங்கே தான் வரும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இன் திஸ் வீடியோ என்னன்னா, யூ டோன்ட் நீட் அனதர் ஸ்ட்ராட்டஜி வீடியோ. You need exposure to discomfort. You have to put yourself in places where you don't feel comfort. Real execution, real time ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி ரியலாக எக்ஸிக்யூட் பண்ணி கண்ட்ரோல்டாக ரிஸ்க் எடுத்து அப்படி தான் ஒருத்தரால் க்ரோ ஆக முடியுமே. ஒரு விஷயத்தை படிச்சுட்டே இருக்கனாலையோ, வீடியோ பார்த்துட்டே இருக்கனாலையோ, ஸ்ட்ராட்டஜி நிறையா பண்ணிகிட்டே இருக்கனாலையோ க்ரோ ஆக முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இட் கோஸ் ஃபார் திஸ் வீடியோ as well. The video that you are watching now, you clicked on this video hoping you're going to learn some new thing. But of course நான் என்னோட யூடியூப்ல அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன். அதை நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க. பட் நிறைய வீடியோஸ் பார்க்காதீங்க. தட் இஸ் மை பாயிண்ட்.
யூ டோன்ட் நீட் யூ ஆல்ரெடி நோ எவ்ரிதிங். சிட் டவுன் அண்ட் திங்க். உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன தேவையோ எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஓகே, யூ நோ எவ்ரிதிங் தட் யூ ஹேவ் டு டூ. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அத பண்ணாம நீங்க வந்து அத தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. அத பேர நீங்க லேர்னிங்ன்னு சொல்லிக்கிறீங்க. அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள். ஸோ யூ ஜஸ்ட் வாட்சிங் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இன் யூடியூப். இட் இஸ் லைக் ட்ரேடிங்ன்ற கண்டென்ட்ல டிஸ்கைஸ் பண்ணி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி நீங்க ட்ரேடிங்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணிருக்கீங்க. இவ்வளவுதான். நார்மலா சொல்லணும்னா இவ்வளவுதான். யூ டோன்ட் நீட் டு வாட்ச் ஆல் தீஸ் வீடியோஸ். யூ நீட் டு எக்ஸிக்யூட். முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, இந்த படிக்கிறப்போ நீங்க முக்கியமான ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஜேர்னலிங். யாருக்குமே ஜேர்னல் பண்றது பிடிக்காது. எனக்குமே ஜேர்னல் பண்றது பிடிக்காது. போரிங்கா இருக்கும், ரிப்பீட்டேட்டிவா இருக்கும். அப்படியே ஏதோ பவர்ஃபுல்லாவே ஃபீல் ஆகாது உங்களுக்கு. ஆனா நீங்க ஸ்டார்ட்டிங்லயாவது கொஞ்ச நாளாவது ஜேர்னல் பண்ணாதான் என்னென்ன பேட்டர்ன் இருக்கு, எது நம்மளோட லூசிங் பேட்டர்ன், எது நம்மளோட வின்னிங் பேட்டர்ன், இது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ண முடியும் உங்களால. ஒரு ட்ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறமுமே எதனால இந்த ட்ரேட் என்ட்ரான, ஹையர் டைம் ஃப்ரேமோட பயஸ் என்ன, என்னோட மாடல் ஃபாலோ பண்ணனா இல்லையா, என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, ப்ரைஸ் வந்து ட்ராடவுன்ல ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ட்ராடவுன்ல ரன் ஆகிட்டு இருக்கப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு. இந்த ஒரு 5 இப்போ நான் சொன்னேன்னா 5 சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 5 வந்து நீங்கள் இந்த 5 ஃபார்மேட் இவ்வளோதான். ஒரு 20 ட்ரேடுக்கு இந்த 5 ஃபார்மேட்டில் ஒரு 20 ட்ரேடு தான். 20 ட்ரேடு மட்டும் நீங்கள் ஜேர்னல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ வில் see சம்திங் ரியலி ஷாக்கிங். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி இஷ்யூ இல்லைன்றதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு பிஹேவியரல் இஷ்யூ தான் இருக்குது அப்படின்றத யூ வில் கம் டு நோ தட். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, பிஹேவியர் கேன் பி ஃபிக்ஸ்ட் மோர் தென் ஸ்ட்ராட்டஜி. பிஹேவியர் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதனால நீங்கள் வந்துட்டு உங்களோட சிஸ்டமையோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியோ 2 லாஸுக்கு அப்புறம் ஜட்ஜ் பண்ணாமல் ஒரு 20 ட்ரேட் எடுத்து எக்ஸாக்ட் சேம் மாடல், சேம் செஷன், சேம் ரிஸ்க், சேம் எக்ஸிக்யூஷன் க்ரைட்டீரியா, ஸோ எதுவுமே மாற்றாமல் ஒரு 20 ட்ரேட் நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஜேர்னல் பண்ணி அந்த டேட்டாவை நீங்கள் ரிவ்யூ பண்ணி வின் ரேட் எவ்வளோ இருக்குது, ஆர்ஆர் எவ்வளோ இருக்குது, மிஸ்டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, எமோஷ்னலாக நமக்கு என்னென்ன எமோஷனல் பிரேக் டவுன் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணி நீங்க டேட்டா கலெக்ட் பண்றப்போ இந்த டேட்டான்ற விஷயம் டிராமாவை வந்து ரிமூவ் பண்ணிடும். சேம் லைக் கோயிங் டு ஜிம் அண்ட் ஈட்டிங் கேலரி. இப்போ நீங்க ஒல்லியா இருக்கீங்கன்னா கேலரி சர்ப்ளஸ்ல எடுக்க சாப்பிட்றது, குண்டா இருக்கீங்கன்னா கேலரி கம்மியா நீங்க சாப்பிட்றது. லைக் வென் யூ ஆக்சுவலி ட்ராக் கேலரிஸ் இட் வில் பி ஈஸி. இல்லை அதே மாதிரி தான் ட்ரேடிங்லையும் நீங்க ஆக்சுவலா டேட்டாவை வந்து ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா டிராமாவை நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். புது ஸ்ட்ராட்டஜி போகணும், அந்த ஸ்ட்ராட்டஜி போகணும், இந்த ஸ்ட்ராட்டஜி போகணும், அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி, சில்வர் புல்லட் எப்படி, ஒன் அப்படி எதுவுமே நீங்க பண்ண தேவை. யூ ஆல்ரெடி நோ எவ்ரிதிங். அதுதான் நான் ரிப்பீட்டடா சொல்றேன். உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணுமோ அது இந்த வீடியோ பார்க்குற 100% பீப்புளில் ஒரு 80% பீப்புளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், நமக்கு எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது எல்லாமே. ஆனால் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஜேர்னல் இட் அண்ட் கலெக்ட் டேட்டா அண்ட் ரிமூவ் த லூசிங் ட்ரேட்ஸ். நம்ம லூஸ் பண்ணுறப்போ ஏதோ ஒரு காமனான விஷயம் நம்ம இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே யூ வில் பிகம் அ பெட்டர் ட்ரேடர். அப்போ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்போ, நீங்கள் ஜேர்னல் பண்ணுறப்போ தான் நீங்கள் ஒரு ட்ரேடர் மாதிரியே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கேம்லர் மாதிரி திங்க் பண்ணாமல். இன்னொரு இம்பார்ட்டண்டான பார்ட் வந்து என்னன்னா எமோஷனல் அவேர்னஸ் ட்ராக்கிங். ஸோ இதை பற்றி நிறைய பேர் பேசி நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் நான் லைவ் செஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி இதை பற்றி ஆல்கிமிக்ஸ் டிஸ்கார்டில் பேசியிருக்கேன். அகெயின் ஆல்கிமிக்ஸ் டிஸ்கார்ட் இஸ் அ பிரைவேட் மென்டர்ஷிப். யூ கேன் ஜாயின் இஃப் யூ வாண்ட் டு. லிங்க் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். யா, ஸோ தட்ஸ் இட். நோபடி இஸ் ஃபோர்சிங் யூ டு ஜாயின். இது ஜாயின் பண்ணாதான் டசன்ட் மேட்டர். சும்மா கமெண்ட்டில் வந்துட்டு கோர்ஸ் இது பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அங்கே சேட் ட்ரேடர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறது அதையும் நான் பிளாக் பண்ணி விட்டு கிளம்பிடுவேன். நோபடி இஸ் ஃபோர்சிங் யூ டு ஜாயின். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் அண்ட் இஃப் யூ வாண்ட் அ மென்டார், ஆல்கிமிக்ஸ்ன்னு இல்லை, ஏதோ ஒரு மென்டார்ஷிப் நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் மென்டார்ஷிப்லையோ லேர்னிங்லையோ மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த மணியை கொண்டு போயிட்டு நான் அக்கௌண்ட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் 5K அக்கௌண்ட் வாங்காமல் டேரெக்டாக 100K அக்கௌண்ட் தான் வாங்குவேன் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணுறதா இட் இஸ் நாட் கோயிங் டு டேக் யூ எனிவேர். ஸோ இட் இஸ் as simple as that. So find yourself a mentor and become a student and learn from starting if you are facing a lot of issues in your trading. Okay, we don't want to talk about that now. So yeah, emotional awareness tracking. நீங்கள் ஒரு செஷன், அதாவது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே உட்காந்து நீங்கள் காமாக இருக்கீங்களா, டயர்டாக இருக்கீங்களா, கோவமாக இருக்கீங்களா, ஸ்லீப்பியாக இருக்கீங்களா, இல்லை மணி மேக் பண்ணணுன்ற அந்த டெஸ்பிரேஷனில் இருக்கீங்களா, இப்படின்ற மாதிரி ஆஸ்க் யுவர் செல்ஃப் கொஸ்டின்ஸ்.
அதுக்கப்புறம் ரேட் யுவர் எமோஷனல் ஸ்டேட் ஃப்ரம் 1 to 10. இது ஆக்சுவலாக நான் நிறைய வாட்டி ஆல்கெமிக்ஸில் நான் லைவ் போடுறதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். அதை ரெகுலராக பண்ணது கிடையாது. பட் ஸ்டில் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு டூ இட் ரெகுலர்லி. பட் நீங்கள் இதை ஆக்சுவலாக ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சில நாள் வந்துட்டு காமாக இருக்க மாட்டீங்க. சில நாள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, சில நாள் ரொம்ப ஸ்லீப்பியாக இருப்பீங்க, சில நாள் ரொம்ப கோவமாக இருப்பீங்க. இந்த மாதிரி டேஸில் யூ டோன்ட் வாண்ட் டு ட்ரேட், யூ டோன்ட் ஹேவ் டு ட்ரேட். பிகாஸ் சோஷியல் மீடியா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் என்ன கிமிக் சேர்த்து வச்சிருக்கானுங்க அப்படின்னா, ட்ரேடிங்னா எவ்ரிடே நீங்கள் ட்ரேட் பண்ணணும், அதுதான் டே ட்ரேடிங். என்கியூவில் நீங்கள் எவ்ரிடே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், மண்டே நாள் ட்ரேட் பண்ணலாம், ப்ளா ப்ளா ப்ளா. ஓகே, I don't want to speak bad words and stuff. But yeah, you don't want to trade every day. Trust me, you don't want to trade every day. ஸோ நீங்கள் வந்து இந்த எமோஷனலாக நீங்கள் உங்களோட எமோஷனலை வந்து ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30 நாளில் உங்களோட எமோஷனல் ஸ்டேட் ஆஃப் உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டையும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஒரு இம்பார்ட்டண்டான திங் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. என்னென்னா உங்களோட ஒஸ்ட் ட்ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேட் செட்டப்னால வந்திருக்காங்க. உங்களோட பேட் எமோஷனல் ஸ்டேட்னால மட்டும்தான் உங்களோட ஒஸ்ட் செட்டப்ஸ் வந்திருக்கும். நீங்கள் ஒஸ்ட்டாக லாஸ் பண்ண டேஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ நீங்கள் கண்ட்ரோல்டு எமோஷனல் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி ஆஃப் ட்ரேடிங். ஸோ ஐ வாண்ட் டு கன்க்ளூட் திஸ் வீடியோ பை சேயிங் தட் ஸ்டாப் கலெக்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்டாப் வாட்சிங் வீடியோஸ், ஸ்டாப் பீயிங் அன் இன்ஃபர்மேஷன் அடிக்ட். That is useless. Go and execute. Take risk. Life is all about taking risk. Fail, try again. Fail, try again. But just don't be afraid to take risks in life. Okay. So yeah. So data collect பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. You're collecting data on yourself. உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். You still don't know about yourself. That must be surprising to most of you. You know nothing about yourself. Go collect data about yourself. Market உங்களோட பிக்கஸ்ட் எனிமி கிடையாது. The man in the mirror is your biggest enemy. Your untrained psychology is your biggest enemy. So if you want to improve, don't watch 100 more videos this month. Take 20 disciplined trades. ஜேர்னல் பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. That is how you actually grow. All right. I will see you guys in the next video. Don't forget to like and subscribe. I want to go to like 500k subscribers. So yeah, subscribe. I'll see you guys in the next video. Until then, take care. Tata. Bye bye.